நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கக்கூடிய போர் வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா பீஷ்மர். குரு சாம்ராஜ்யத்தின் தந்தையான சாந்தனுவின் ஆட்சியில இருந்து தொடங்கி மகாபாரதத்தின் முழு நிகழ்வுகளையும் கண்ட ஒரே நபர் பீஷ்மர் மட்டும்தான். பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுடைய தாத்தா. இவரு மகாபாரதத்துல ஒரு வயசான கேரக்டரா தான் இருந்திருப்பாரு. இருந்தாலும் கூட இவரை எதிர்க்கணும் அப்படின்னா இளமையான திறமையான வீரர்களே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு இவர் மிக திறமையான மிகச் சிறந்த ஒரு போர் வீரரா பீஷ்மர் இருந்திருப்பாரு. இவரும் பரசுராமர் கிட்ட பயிற்சி பெற்ற பரசுராமருடைய ஸ்டூடெண்ட் தான். ஒரு தடவை பீஷ்மருக்கும் பரசுராமருக்குமே சண்டை நடக்கும். அப்போ பரசுராமருக்கு ஈக்குவலா டஃப் கொடுக்கிற அளவுல பீஷ்மர் சண்டை போட்டிருப்பாரு. இவர்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு அருமையான வரம் இருந்துச்சு. அதுதான் இவர் நினைச்ச நேரத்துல இறப்ப பெறக்கூடிய வரம். அதனால எப்படிப்பட்ட திவ்ய அஸ்திரங்களாலையுமே பீஷ்மரை ஒண்ணுமே செய்ய முடியாது. குருஷேத்திர போர்ல ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 10,000 வீரர்களை கொன்று குவித்தவர் பீஷ்மர். அதனால கௌரவ படையை அழிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பீஷ்மரை அழிச்சா மட்டும்தான் அது சாத்தியம்.